ம் நான் வந்துட்டேன். அந்த எண்ணெய் மாதிரி அந்த பதம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்காது, தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த முறை பயங்கர கன்சிஸ்டன்சி செம்மையா இருக்குது. இது வந்து அம்மா ஃபோன் காலில் பேசிட்டு இருக்கிறாங்க. சரி இந்த இது எடுத்துடலான்ட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்கிறேன். கட் பண்ண முடியாதுல்ல. இந்த ஸ்டேட் பேங்க் கிட்ட ஒரு சில ஏரியாலாம் வாங்கி பார்த்துருக்குறோம், அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, அம்மா வீட்டில் வந்து ஆடி கூழ் ஊற்றுட்டாங்க, அதுக்காக வந்து போயிருந்தோம். அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் அங்கே வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் வீடியோ அடுத்த நாள்னு அப்படியே ஓடிச்சு. என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து காலையில ஒரு 8 மணி போல வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள வந்து நம்ம வீட்டில் காலையில ரொட்டீன் எப்படியும் இருக்கும், அதெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு பரபரன்னு அம்மா வீட்டுக்கு போகணுன்ற அவசரத்துல டக்கு டக்குன்னு முடிச்சாச்சு. எல்லா வேலையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். அதுக்குள்ள வந்து அம்மா கூழ்லாம் காய்ச்சி எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து பூஜை வேலை பார்த்துட்டு இருந்தாரு, படத்துக்கெல்லாம் பூ போடுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. சரி நமக்கு அதுக்குள்ள மஞ்சள் குங்குமம் விட்டுறலாம் அப்படின்ட்டு வாசப்படிக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு வெளியே நந்தியாவட்டம் அழகா பூத்து இருந்தது, நிறைய இருந்துச்சு. சரி அதை கிள்ளி எடுத்து வாசப்படிக்கெல்லாம் வச்சுட்டு வாசப்படியை அலங்கரிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்தாச்சு. உள்ள வந்து பார்த்தோம்னா அம்மா வந்து கூழ் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க படைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. நாங்க வந்து சாமி கும்பிட்டுட்டே இருந்தோம். சித்தி வந்தாங்க வீட்டுக்கு, சித்தி சித்தப்பா அதுக்கப்புறம் வந்து அவங்க பையன் எல்லாரும் வந்திருந்தாங்களா. அப்பா வந்து கற்பூரம் ஏத்திட்டே இருந்தாரு, சித்தி அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கொஞ்சம் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் அரட்டை போச்சு. சாமி கும்பிடலாம்ல. காலையில டைம்ல வந்தாலே எப்பயுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரு வந்தாலும் சரி, கௌசியப்பா நான் முதல்ல பேப்பர் படிச்சுட்டேன். கௌசியப்பா வந்து கண்டிப்பா பேப்பர் எடுத்துட்டு போய் அழகா அந்த வெளியே திணையில உட்காந்து படிச்சுட்டு இருப்பாரு. அது நான் வந்து அந்த ஹெட்லைன்ஸ் மட்டும்தான் படிச்சுட்டு இருப்பேன். கௌசியப்பாலாம் அப்படியே ஒவ்வொரு இன்ச்சா படிப்பாரு. அந்த மாதிரி உட்காந்து படிச்சுட்டு இருந்தாரு. சரி சரி வாங்க சாமி கும்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டுட்டே இருந்தோம். சித்தி வந்துட்டாங்க பாருங்க. அம்மா வந்து சாமிக்கு கூழ் படைச்சதை ஆளு கொஞ்சம் ஊத்தி டம்ளர்ல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சித்தி சித்தப்பா எங்க சித்தப்பாவோட பையன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. அவனும் வந்து பிடிக்கும் அவனுக்கும், அதில் வந்து அவனும் கூழ் குடிச்சிட்டு இருக்கிறான். எல்லாம் வந்து நம்ம கூழ்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அவங்க வந்து சென்னை போயிட்டு இருக்கிறாங்க, அந்த வேல அப்படியே வந்து பார்த்துட்டு போலான்றதுனால வந்தாங்க. அதால கொஞ்ச நேரத்திலே கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தோம், அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டாங்க. வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டாங்க. கூழ் மட்டும், ஆனா இது ரொம்ப முக்கியம் இல்ல, கிடைக்காத பொருள். அம்மன் கூழ்ன்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தானே. அந்த மாதிரி வந்து படைச்சது வந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு டம்ளர் ஊத்தி குடிச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ளவே வந்து எப்பயுமே நான் சொல்ற மாதிரி தான், சித்தி அம்மா என்னோட அக்கா எல்லாமே சேர்ந்தோம்னா வாய் அடிச்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி அந்த சந்தடி சாக்குல இவங்க ஆம்பளைங்க எல்லாம் பேசிட்டு இருந்தா அந்த பக்கம் சமையல் ரூம்ல அரட்டை அடிச்சுட்டு ஓட்டிட்டோம். அவ்வளவுதான், இப்ப கிளம்பிட்டாங்க. ஆமா சித்தப்பா வெளியில விட்டீங்க. ஆமா நாய் மொத்த காலி பண்ணி இருக்குமே. அதனாலதான் ஏத்திடுவோம் டக்குன்னு. இல்ல ஒண்ணு எரியும் சித்தவா, எரியும். ஒரு பல்ப் போயிட்டு சரி சித்தவா.
ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஈவினிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு. வந்து சூப்பு தான் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ். நல்ல மிளகு காரமா, அதுக்காக ரொம்ப குடிக்க முடியாத அளவுக்கு காரம்லாம் போட மாட்டேன். நல்லா வந்து இந்த முறை ஆட்டுக்கால் வந்து செம்ம அந்த இது இறங்குச்சு. ஒரு சில டைம்ல அந்த எண்ணெய் மாதிரி அந்த பதம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்காது, தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த முறை பயங்கர கன்சிஸ்டன்சி செம்மையா இருக்குது. ஆட்டுக்கால் வச்சு தண்ணி ஊற்றி நல்லா குக்கர்ல 7-8 விசிலே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். அந்த தண்ணி அப்படியே வடிச்சுக்கிட்டு அதில் நல்லா காரமாக இருக்கிற மாதிரி மிளகு தூள் மட்டும், வேற எதுவுமே போடல. உப்பு மிளகு தூள் தான் இருக்கும் இந்த சூப்பில். கொத்தமல்லி வந்து நல்ல கைப்பிடி அளவு வந்து போட்டுட்டேன். நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு நல்லா கொதிக்க விட்டுருவேன். திரும்பவும் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி மிளகு போட்டு செமையா இறக்கியாச்சு. அட்டகாசமாக இருக்குது. அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் மிளகு ஃப்ளேவர்லாம் செமையா தெரியுது. இனி வர வீடியோலாம் வந்து மறுநாள் காலையிலேருந்து எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து பச்சரிசி மாவு அரைக்க போகிறேன். அதில் பச்சரிசி நல்லா கழுவி காய வச்சிடணும். ரெண்டு கிலோ மாவு அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இது 1/2 கிலோ படி. இதில் வந்து 4 போட்டுக்கலாம். நல்லா அலசிட்டு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு வெயிலில் போட்டு வந்துடணும். சாயந்தரமாக மிஷினில் கொடுத்து அரைச்சிடுவேன். ஆடி மாதன்றதுனால நிறைய பச்சரிசி மாவு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போகிறது, வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே. அதால் வந்து அரைச்சிக்கலாம். இது வந்து ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான். பச்சரிசி மட்டும் அந்த ரேஷனில் வாங்கிறத நான் யூஸ் பண்ணிக்குவேன் நிறைய இதுக்கு. நல்லாவும் இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இட்லி, அதுக்கப்புறம் புதினா சட்னி. காலையில் புதினா சட்னி வந்து நாங்கள் சாதத்துக்கும் சாப்பிடுவோம், அதே மாதிரி வந்து இந்த மாதிரி டிஃபன் ஐட்டங்களுக்கும் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதால தான் வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் தனியாக போட்டு அரைச்சிடுவேன். நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 மணி நேரம் வெந்துட்டே இருக்கட்டும், அதுக்குள்ளே சட்னி அரைச்சிக்கலாம். இது வந்து மறுநாள் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு காலையில் கொஞ்சம் எடுத்தேன் அம்மா வீட்டில். அதுக்கப்புறம் வந்து வேலை எடிட் பண்ணுறது பயங்கர டைட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுக்கு. அப்புறம் வீடியோவே எடுக்க முடியல. சரி, மறுநாள் இன்றைக்கி கொஞ்சம் எடுக்கலான்றதுனால எடுத்துகிட்ருக்குறேன். இன்றைக்கி மறுநாள் காலையில் என்ன பண்ண போகிறோன்னா, டிஃபனுக்கு வந்து இட்லி செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு புதினா சட்னி செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறோன்னா, பூண்டு, இஞ்சி, வரமிளகா, பச்சை மிளகா, கொஞ்சம் புளி, தேங்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, இதெல்லாம் போட்டு நம்ம ஸ்டைலில் புதினா சட்னி செய்ய போகிறோம். வாணலி வச்சாச்சு, அடுப்பில் வாணலி வச்சாச்சு. ஒவ்வொன்றா வந்து வறுத்துக்கலாம். எண்ணெய் விட்டுக்கிட்டேன். இப்போ வரமிளகா போட்டுடலாம். இப்போ வந்து வரமிளகா வறுத்தாச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இட்லி வெந்துருச்சு, இறக்கிடலாம். இட்லி ரெடி, நம்மளோட சட்னியும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். அவசியப்பா வந்து ஒரு 3 மணிக்கு போயிட்டு அரிசி அரைச்சிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காஞ்சிருச்சு. இன்றைக்கி செம்ம வெயில் காஞ்சுது.
அதுக்கப்புறம் வந்து போயிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தார். பச்சரிசி மாவு வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதம் ஆடி மாதத்துக்கு நிறைய சாமி கும்பிட்றதுக்கு அரிசி மாவு தேவைப்படும். அதில் தான் அரிசி அரைச்சிட்டு வந்துட்டோம். கோயிலுக்கு போகணும், குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடணும், எல்லாத்துக்குமே தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டைம் பார்த்தோம்னா டக்குன்னு 4:30 ஆயிடுச்சு. எப்பா ஏஞ்சி ஓடுடா ஈவினிங் வேலை பார்க்கறதுக்குன்ற மாதிரி வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் கூட்டிட்டு வெளியே வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா பாருங்கள், சூரியன் அழகாக இறங்கிட்டு இருக்காரு. அவர் வீட்டுக்கு அவர் போயிட்டுருக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காஞ்சிருக்குது பாருங்கள். ஒரு நாளுக்கு ஒரு முறை அப்படி ஊற்றுவேன். காலையில் இல்லை ஈவினிங் டைமில் ஒரு முறை ஊற்றிட்டா போதும். அந்த ஈரப்பதம் வந்து மறுநாள் நம்ம ஊற்றுற வரையும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பாட்டு இருந்ததுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே போதும். அதுவே வந்து நல்லா, இல்லைன்னா வந்து கீழே அப்படியே மண்ணோட ஒழுவிட்டு இருக்கும். அதால் நான் எப்பயுமே வந்து கொஞ்சமாக ஊற்றிக்குவேன். நம்ம வெளியவே இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து மாடி தோட்டம்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக மெனக்கெட்டு ஏறி மேலே போய் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த செடிலாம் ஓரளவுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கீழவே அழகாக அப்பப்போ நம்ம பார்க்குறோமா, தண்ணி ஈரப்பதம் இல்லையா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அது பண்ணிக்குவேன். அதே மாதிரி சின்ன புல் வரும்போதெல்லாம் கூட உடனே எடுத்துருவோம். மேலே தான் கொஞ்சம் அதுக்காக போயிட்டு எடுக்கிறதுனால அப்படியே விட்டுருது ஃப்ரெண்ட்ஸ். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கேற்றினோம்னா சரியா போயிடும். அதுக்கே வந்து வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து மேலே மாடி தோட்டம் மெயின்டெனன்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பண்ணிக்குவோம். இது வந்து எப்பயுமே காலையில் சாயந்தரம் அப்படியே ஒரு விசிட் பார்த்துட்டு ஈரம் வேணுமா தண்ணி வேணுமான்ட்டு அப்படியே இது பண்ணிடுவேன். அந்த மாதிரி வந்து தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் டீ குடிக்கும் நேரம். சரி டீயை குடிச்சிடலாண்டா அப்படின்ட்டு டீ குடிச்சாச்சு. இப்போ வந்து விளக்கேற்றுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். பூ வந்து இது தினம் மாற்றணும்னு இல்லை, ஒரு நாள் கழிச்சு ஒரு நாள் அந்த மாதிரி. பூ வாடிருச்சுன்னா எடுத்து போட்டு திருப்பி வந்து பூ வச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து அந்த வாடின பூ இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வந்து பூஜை ரூம்லேயும் வந்து படத்தில் வைக்கிற பூ வாடுற வரையும் வச்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாடிட்டதும் எடுத்து போட்டுடணும். அந்த வாடின பூ வந்து இருக்கக்கூடாது. ஒரு சில இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலானது பார்ப்போம். ரொம்ப வந்து மூட நம்பிக்கைங்கிறது கண்டிப்பாக என்கிட்ட இருக்காது. ஒரு சிலது வந்து நமக்கே தோணும், சரி இது ஒரு மாதிரி இருக்குதுல்ல எடுத்துடலாம், மற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, சரி ஒரு மாதிரி இருக்குது எடுத்துடலாம், திருப்பி வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில வேலைலாம் வந்து நம்மளா பண்ணுறது தான். தெய்வ பக்தி எவ்வளோ இருக்குதோ அவ்வளோவோ மூட நம்பிக்கைன்றது எங்ககிட்ட இல்லை. மேலே ஷால் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா சமோசா வாங்கிட்டு வந்தாங்களா, அதை சூடு பண்ணி சாப்பிடலாம். நல்லா சூடாக தான் வாங்கிட்டு வந்தார். ஆனால் வந்து அப்போ சாப்பிட முடியல. நாங்கள் டீ குடிச்சிட்டோம். அந்த நேரத்துக்கு டீ குடிச்சிட்டு இருந்தோமா, சரி கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்லான்னு இருந்தது. அப்படியே வச்சுட்டேன். இப்போ இதை சூடு பண்ணிட்டோம்னா சூடாக ரெடி ஆகிடும். சூடாயிடும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து மசால் பூரி சாப்பிட்றோம். மசால் பூரி வாங்கிட்டு வந்தார். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவும் செய்யலை. சரி அப்படியே மசால் பூரி வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது வந்து அம்மா ஃபோன் காலில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி இந்த இது எடுத்துடலான்ட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்கிறேன். கட் பண்ண முடியாதுல்ல, அம்மா கூட பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ சாப்பிடுங்க, எடுத்துங்க. ரொம்ப ரேராக தான் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் மசால் பூரிலாம். ரொம்ப ரேர்னே சொல்லலாம். லாஸ்ட்டாக ஏதோ வீடியோ எடுக்கும்போது சாப்பிட்டது. சரிம்மா
ரொம்ப ரேராக வாங்கிட்டு வருவோம், என்னைக்காவது ஒரு ஆசைக்கு. செங்கல்பட்டில் இருந்தப்போ கொஞ்சம் அடிக்கடி வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதோட போச்சு. அந்த டேஸ்ட் வந்து இங்கெல்லாம் இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சதே. அங்கே செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கு. இதெல்லாம் செங்கல்பட்டு அளவுக்கு வந்து கிடையாது. ஆமாம், ஓகே, நாட் பேட். இப்போ வந்து இந்த கடையில் பரவாயில்ல டேஸ்ட்டு. இந்த ஸ்டேட் பேங்க் கிட்ட ஒரு சில ஏரியாலாம் வாங்கி பார்த்துருக்குறோம், அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இப்போ ஒரு கடை பிடிச்சிருக்குறோம், எப்பயாவது வாங்கினாலும் அங்கே தான். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.